விஜய் சார் முதல் முறையாக சட்டசபைக்குள்ள ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே போகிறாரு. அப்போ நீங்களாம் ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு, இப்போ தான் முதலமைச்சர் ஆகிருக்கார் அப்படிங்கும்போது அந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை குதறினீங்கன்னா அது வன்மத்தின் உச்சம். இது வந்து நீங்கள் நாகரிக அரசியல் இல்லை. முதல்ல யாருமே மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் பண்ணலாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கான், உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. இன்ஸ்டால வந்து நீங்க ரீல்ஸ் போடுற மாதிரி வந்து ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை ரீல்ஸுங்கிறது அது அந்த ரீல் அது அந்து போச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் ரீல் அந்து போச்சு. இந்த ரீல்ஸ் எந்த திமுக ரீல் அந்து போச்சுல இல்லை. மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. இது சனாதன பிரச்சனைங்கிறது அப்போது இது தேவையில்லாது. இன்னொன்று சட்டசபை நான் சொல்கிறேன், ஒரு ஜாதியை குறிப்பிட்டு அதை இழிவாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி ஒரு மதத்தை குறிப்பிட்டோ இல்லை மதம் சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டோ இழிவாக பேசுகிறதும் அது அழிப்பேன் ஒழிப்புன்னு சொல்கிறதும் ரொம்ப ரொம்ப தப்பு. அதுவும் சட்டசபையில் சனாதனங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அது இந்து சார்ந்த விஷயம் தெரியும். அதை போய் சட்டத்தில் ஒழிப்புன்னு சொல்லுங்கிறது ரொம்ப ஒரு ஆணவத்தின் உச்சம். அது வந்து பேருக்க வந்திருக்க முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர்கள் எம்மதமும் எம்மதம் அப்படிங்கிறாரு, இங்கே எல்லாரும் சமம் அப்படிங்கிறாரு. மதசார்பற்ற உண்மையான மதசார்பற்ற அரசுன்னு ரொம்ப தெளிவாக அழுத்தமாக சொல்கிறாரு. அவங்கள்ட்ட நாங்கள் வைக்க இந்த மாதிரி சட்டசபையில் மதசார்பற்ற அரசுங்கும்போது ஒரு மதத்தை ஒருத்தர் குறிப்பிட்டு இழிவாக பேசுவதோ அது அழிப்புன்னு சொல்கிறதோ எப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன்னா இது ஆரம்பத்தில் நீங்கள் வந்து தடுத்துடணும். ஏன்னா இதுவே தொடர்ந்து இப்போவே ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் பிஜேபி இப்போ வந்து முதல் கட்டத்திலேயே பிஜேபி தாக்குற மாதிரி பேசுகிறாங்க, இந்து மதத்தை தாக்குற மாதிரி பேசுகிறாங்க. அது தயவுசெய்து முதல்வர்கள் இது ஆரம்பத்தில் நீங்கள் தவிர்த்துருங்க. சட்டசபையில் யாராவது மதம் சார்பாக ஒரு மதத்தை இழிவாக பேசினால் அது வந்து அரசு குறிப்பில் இருந்தில்லை, சாரி சபை குறிப்பில் இருந்தில்லை, சபையிலேருந்து அவங்கள நீக்கிடணும் ஒன்று நான் கேட்டுக்கிறேன். ஜோசியர் ஆமாம் வாபஸ் வாங்கிட்டாரு, பிரச்சனை முடிச்சது. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக முதல் இதுலேயே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறவங்களாம் ஒன்றும் இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்க ஆரம்பித்து வரும்போது அவங்களுக்கானவங்கள கூட வச்சுக்குவாங்க. இது வந்து புதுசாலாம் பண்ணல. புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் திரைத்துறையில் அவர் மேனேஜர் இருந்தவர் தான் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். திரைப்படத்துறையில் அவர் பண்ணுற படங்களுக்கும் பர்சனலாக மேனேஜர் தான் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். அரசியல் வந்ததுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆக்கி அவர் மந்திரி ஆக்கினார். சிலர் நம்பிக்கைக்குரிய உள்ள சிலர் தான் வச்சுக்குவாங்க, இவங்க வச்சுக்கலையா? ஒரு இப்போ திமுக வந்ததுக்கப்புறமும் ஒரு இசை நாடகத்தில் உள்ள பொறுப்பில் உள்ளவங்களையோ நிறையா இவங்க கட்சிக்காரர் சார்ந்து தான் வைப்பாங்க. அவங்க இது எல்லா இதுவும் பண்ணுறது தான். இவர் அவங்க மாதிரி இல்லாமல் ரெண்டு பேர் சொன்ன உடனே உண்மையிலேயே டக்குன்னு வாபஸ் வாங்கிட்டார். அதுக்கு விஜய் சார் நான் பாராட்டுறேன். அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு அதை வாக்குவாதம் பண்ணிட்டு இல்லாமல் அவ்வளோதானே தூக்கிறேன், முடிஞ்சு வச்சு. இல்லை ரீல்ஸுங்கிறது அது அந்த ரீல் அந்து போச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் ரீல் அந்து போச்சு. இந்த ரீல்ஸ் எந்த திமுக ரீல் அந்து போச்சுல. ஏன்னா ரீல்ஸ் மாதிரி அது நான் சொல்கிறேன், சட்டசபை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எதுவுமே அவங்க செயல்படுத்தலை. இப்போ தான் பெரும்பான்மை நிர்வகிக்கான ஒரு சபை தான் இப்போ நடந்தது. இப்போ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோமா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. இதில் வந்து ஆரம்பத்திலேயே இங்கே வந்து என்னமோ ஒரு 6 மாதம் ஆன மாதிரியும் அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சரியாக செயல்பட மாதிரியும் மக்கள் விரோதமாக அதுவும் நடந்த மாதிரியும் இவ்வளவு இது விஷயம் இப்போ ஆரம்பத்திலே பேசுறதுக்கான இது தேவையில்லை. இது என்னென்னா வன்மத்தை காட்டுது. நீங்கள் உங்கள் பாரம்பரிய மாதிரி இல்லை. கலைஞர் சட்டசபையில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து பலமுறை எம்எல்ஏ இருந்து அதுக்கப்புறம் சட்டசபையில் உட்காந்து நீங்கள் அந்த 5 வருஷம் நீங்கள் எம்எல்ஏவா துணை முதல்வராக அவர் கம்பீரமாக நீங்கள் உட்காந்து பழக்கப்பட்ட இடம் இந்த சட்டசபை. ஆனால் விஜய் சாருக்கு இதுவரைக்கும் எந்த முதல்வருக்கு இல்லாத அளவுக்கு இது புதுசு, இடமும் புதுசு, சபையும் புதுசு, அனுபவம் புதுசு. அப்போ இப்போ எம்ஜிஆர் கூட பல தடவை எம்எல்ஏவாக சட்டசபை இருந்து அப்புறம் முதலமைச்சர் ஆனார். அதே மாதிரி கலைஞர் பலமுறை எம்எல்ஏவாக இருந்து அதுக்கப்புறம் முதல்வராக வந்து உட்காந்தார். ஜெயலலிதா அப்படி தான் பலமுறை சட்டசபையில் எம்எல்ஏவாக இருந்து அந்த சபை என்ன அந்த இடமெல்லாம் பழகி போய் அப்புறம் தான் முதல்வர் ஆனாங்க.
இதில் விஜய் சார் முதல் முறையாக சட்டசபைக்குள்ள ஃபஸ்ட்டு இப்போ தான் உள்ளே போகிறாரு. அப்போ நீங்களாம் ஒரு புதுசாக வந்திருக்கிறாரு, இப்போ தான் முதலமைச்சர் ஆகிருக்காரு அப்படிங்கும்போது அந்த ஒரு அடிப்படை நாகரிகம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை புதறினீங்கன்னா அது வன்மத்தின் உச்சி தான். இது வந்து நீங்கள் நாகரிக அரசியல் இல்லை. முதல்ல யாருக்கும் மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் பண்ணலாம் மக்கள் பார்த்துட்டு தான் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. திருப்பி அதே மாதிரி பழைய எப்போ உள்ள அரசியல் மாதிரியே சட்டசபைனா சண்டை போடுறது, கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இனிமேல். ஏன்னா விஜய் சார் வந்து இன்றைக்கி முதல்வர் பதவி ஏற்ற உடனே எதிரி யாருன்னு சொன்னாரோ அங்கேயே போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு, அங்கேயே வாழ்த்து வாங்குறாரு, பைக் வீட்டுக்கு போகிறார், திருமாவளவன் ஆஃபீஸுக்கு போகிறாரு. அப்போ இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் பார்க்கும்போது அதே மாதிரி சட்டசபைக்குள்ளேயும் நாங்கள் இதே மாதிரி மக்களாகிய நாங்கள் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை நாங்கள் எதிர்நோக்கிறோம். சார், கருப்பு படம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்ல போய் கேட்டோன்னே நம்ம 9 மணி ஷோ ஸ்பெஷல் காட்சி கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைண்ணா, ஒரு சில பிரச்சனை காரணமாக இப்போ ஒரு படம் ரிலீஸ் தள்ளி போகிறதுங்கிறது அது அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது திரைப்படம், அது பிஸ்னஸ் இருக்கலாம், மற்ற விஷயம் இருக்கலாம். ஆனால் முன்னாடிலாம் ஒரு பெரிய நடிகர் படம் சிறப்பு காட்சிக்கு கெஞ்சி கூத்தாடணும், அதை ரத்து பண்ணுவாங்க, அனுமதி தரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் போராடி தான் ஒரு சிறப்பு காட்சிக்கே இது வரைக்கும் வந்துருங்க. ஆனால் இந்த முறை கருப்பு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சி கேட்ட உடனே அனுமதி வழங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா விஷயமே ஒரு ஆரோக்கியமாக தெரியுது. ஏன்னா இங்கேயுமே பழி வாங்கக்கூடாது, வெறுப்பரசு இருக்கக்கூடாது, எது நியாயமோ எது சரியோ அது உடனே பண்ணணுங்கிறது விஜய் சார் கேட்டுக்கிறேன். ஆனால் கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் உடனே சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்து வரவேற்கிறது. சார், நீங்கள் இது வரைக்கும் நாகரிக அரசியலை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு அவருக்கு ஆனால் அதற்கு மாறாக அவர்களுடைய எம்எல்ஏ கேள்வி இருந்துச்சு, அவர்கள் ஆதரவை கோருவது செய்யணும். மூத்த தலைவர் வந்து ராமதாஸை கூட அவர் சந்திக்கல. அது இன்னும் உங்களுக்கு பயணம் இருக்குல்ல. நீங்கள் 2 நாளைக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. 2 நாளைக்கு எத்தனை பேர் தான் பார்ப்பேன். இதுவே பெரிய விஷயம். ஒரு நாளில் இந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய விஷயம். எடப்பாடி அவர் இருக்கும்போது அது அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது இன்னொரு எடப்பாடி அவர்களும் விரும்பணும்ல. ஒரு பகை இருக்கும். ஒரு பகை இருக்கும்போது அவரும் விரும்பணும், ஒரு அனுமதி கேட்டால் அவர் ஒத்துக்கணும், இவ்வளோ இருக்குது. அது வந்து அவங்க கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது அவங்க பார்த்து செயல்படும். இன்னொன்று இவருக்கு ஆதரவாக வந்து இருக்காங்க, அப்போ அதுவும் கெடுக்கக்கூடாது. இது அரசியல். நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம். அவர் இன்றைக்கி வந்து ஒரு பெரும்பான்மை நிர்வகிக்கிறதுக்கு எங்கே கேட்கக்கூடாதோ, யாரை எதுன்னு சொன்னாங்களோ, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி சொன்னார். இப்போ அங்கேயே ஆதரவு கேட்குற சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் அவர் ஆதரவு தேவைப்படுது. அதை அவர் கெடுக்கக்கூடாது.